அடுத்தபடியாக இந்த மண்ணின் மைந்தன் அருணைக்கடல் கண்டெடுத்த கருணைக்கடல் ஐயா கொடைவள்ளல் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். அதற்கு முன்பாக இந்த மாநகராட்சியோட ஒரு 18 கிராமங்களை இணைச்சிருக்காங்க. அந்த கிராமங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக அபிவிருத்தி திட்டங்கள் கொண்டு வரும்பொழுது 13 பேக்டேட்டட் அரியர் டேக்ஸ் வந்துடும், வேக்கன் லேண்ட் டேக்ஸ். அதுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கூடுதலான ஒரு வேண்டுகோள் ஐயா கிட்ட வைக்கிறேன். அன்பார்ந்த அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் சார்பாக 13வது மாநாடும் அதை ஒட்டி நடைபெறுகிற பொதுக்குழு கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற தேசிய இணை செயலாளர் நரேஷ் செந்த அவர்களே, உங்கள் அத்தனை பேருடைய நம்பிக்கையாக நல்லது செய்வார் என்ற அடிப்படையில் நாளும் நினைத்து கொண்டிருக்கிற இந்த அமைப்பினுடைய நிறுவன தேசிய தலைவர் அன்பிற்குரிய திருமிகு முனைவர் ஹென்றி அவர்களே, என்னோடு வருகை புரிந்து நிறைவாக இங்கே ஒரு பேரூரை நிகழ்த்த வருகை புரிந்திருக்கிற தமிழ்நாடு அரசினுடைய வீட்டு வசதித்துறை அமைச்சர் என்னுடைய மூத்த அண்ணன் அன்பிற்குரிய அண்ணன் முத்துசாமி அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே சிறப்புரை நிகழ்த்திய முன்னாள் வீட்டு வசதித்துறையினுடைய அமைச்சரும் இந்நாள் சட்டப்பேரவையுடைய துணைத் தலைவருமான மாண்புமிகு கு பிச்சாண்டி அவர்களே, நாங்கள் பேச வேண்டும் என்று எங்களுக்கு வழிவிட்டிருக்கிற நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் அருமை தம்பி அண்ணாதுரை அவர்களே, உடன் வந்திருக்கிற பன்னீர்செல்வம், ஸ்ரீதர், கார்த்திக் வேல்மாறன், பெரியவர் தொழிலதிபர் ஜமாலுதீன், மேடையில் இருக்கிற மாநில நிர்வாகிகள், அகில இந்திய நிர்வாகிகள், நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள், தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்து வருகை புரிந்திருக்கிற இந்த துறையை சார்ந்த அன்பு நண்பர்கள், பாசமுள்ள பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் முதலில் நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். பொதுவாக நன்றி என்பதே பல பேர் மறந்தே விடுவார்கள். அதுவும் அரசியல் என்று சொன்னால் நான் எப்பொழுதும் சொல்வது உண்டு, அரசியலில் என்ன உதவி செய்தாலும் அதுக்கு பேர் தேங்க்ஸ்லெஸ் ஜாப்னு சொல்லுவேன். நன்றியை எதிர்பார்க்காமே செய்கிற தொழில் தான் இந்த அரசியல்வாதிங்க தொழில். 10 பிரச்சனைகள் நாங்கள் தீர்த்திருப்போம், 11வது பிரச்சனை தீர்க்கலைன்னு சொன்னால் இந்த ஆட்சி என்னதானா பண்ணுது அப்படின்னு தான் பேசுவார்கள். இந்த 10 பற்றி யாருமே சிந்திக்க மாட்டார்கள். ஏறத்தாழ என்னுடைய அரசியல் அனுபவம் என்பது 50 ஆண்டு கால அரசியல் அனுபவங்கள் நான் இப்படி பார்த்துருக்கிறேன். ஆனால் இங்கே ஒரு புதிய வித்தியாசமாக ஒரு அனுபவத்தை இந்த பொதுக்குழுவின் மூலமாக, இந்த மாநாட்டின் மூலமாக, குறிப்பாக அகில இந்திய ரியல் எஸ்டேட்டின் மூலமாக ஒரு புதிய அனுபவத்தை நான் பார்க்கிறேன். இங்கே நம்முடைய இதனுடைய நிறுவன தேசிய தலைவர் நண்பர் ஹென்றி அவர்கள் உரை நிகழ்த்திவிட்டு தீர்மானம் என்ற பெயரில் சில தீர்மானங்களை எல்லாம் சுட்டி காட்டிவிட்டு அந்த தீர்மான புத்தகத்தை எங்கள் கையில் கொடுத்தார். எனக்கு கொஞ்சம் எப்போ படிக்கிற பழக்கம் உண்டு. தினமும் 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் படிக்கலாம், எனக்கு தூக்கமே வராது இன்றைக்கு வரைக்கும். அந்த படிக்கிற பழக்கம் உண்டு எனக்கு. புத்தகத்தை கொடுத்த உடனே நான் படிக்க ஆரம்பித்து விட்டேன். இந்த ஆரம்பத்தில் இதில் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் இந்த ஆட்டுக்கும் நன்றி தெரிவித்து தீர்மானம் போட்டிருப்பது என்பது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அதில் குறிப்பாக வீட்டு வசதித்துறையின் மூலமாக 15 நன்றி தீர்மானமும், சிஎம்டிஏ மூலமாக 19 நன்றி தீர்மானமும்,
டிடிசிபி துறையின் மூலமாக 12 நன்றி தீர்மானமும், வீட்டு வசதி ஆணையத்தின் மூலமாக 1 தீர்மானமும், பத்திரப்பதிவு துறையின் மூலமாக நன்றி 47 தீர்மானமும், வருவாய்த்துறையின் மூலமாக 9 தீர்மானமும், ஆக மொத்தம் இந்த அரசிற்கு இந்த அமைப்பின் சார்பாக 103 நன்றி தீர்மானத்தை நீங்கள் போட்டதற்காக தமிழ்நாடு அரசின் சார்பாக முதல்ல இந்த அமைப்புக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதெல்லாம் எந்த அமைப்பிலும் சாத்தியக்குறைய கிடையாது. நாங்கள் எத்தனையோ அமைப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறோம், எத்தனையோ தொழிற்சங்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறோம். ஒரு துண்டு போட்டுட்டு கையை குலுக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் தீர்மானமாக போட்டதா வரலாறு கிடையாது. அப்படிப்பட்ட நன்றி உணர்வோடு இந்த தீர்மானத்தை வழங்கியிருக்கிற உங்களுடைய நிறுவன தலைவர் கண்டி அவர்களுக்கும், எங்களுடைய திருவண்ணாமலை நரேஷ் சந்தை உட்பட இங்கே இருக்கிற திருவண்ணாமலை மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5000 பேர் ரியல் எஸ்டேட் ஓனர் இருக்கிறாங்க. அந்த 5000 பேர் ரியல் எஸ்டேட் ஓட்டுநர் சார்பாக வந்திருக்கிற நம்முடைய வீட்டு வசதித்துறை அமைச்சருக்கு நானும் ஒரு நன்றியை சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன். பொதுவாக ரியல் எஸ்டேட் என்பது இது 4 தூண்கள். இது இடம், நிதி, சொத்து மேலாண்மை, சந்தை பகுப்பாய்வு என்கிற இந்த 4 தூணில் தான் இந்த ரியல் எஸ்டேட் நடைபெறுகிறது. எந்த ஒரு முதலீட்டின் ஒட்டுமொத்த வெற்றிக்கு இது அவசியமாக ஆகிறது. விவசாயம், வீட்டு மனைகள், தொழிற்சாலைகள், வணிக பயன்பாடு போன்றவற்றுக்காக வகைப்படுத்தி விற்பனை செய்யும் தொழில்தான் இந்த ரியல் எஸ்டேட். பெருகி வரும் மக்கள் தொகை, வேலைவாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சிக்கு நிலங்கள் கையகப்படுத்துவது அவசியமாக இன்றைக்கு இருக்கிறது. தொழிற்சாலைகள் பெருக, அதில் உற்பத்தியாகும் பொருள்களை எடுத்து செல்ல நான் வகுக்கிற சாலை வசதியும் தேவைப்படுகிறது. சாலை இல்லைன்னா உற்பத்தி செய்கிற பொருளை எங்கேயும் எடுத்து போக முடியாது. எப்படி ரியல் எஸ்டேட்டுக்கு நிலம் தேவைப்படுகிறதோ அப்படி உற்பத்தி செய்கிற பொருள்கள் சந்தைப்படுத்தணும். சிப்காட் இருக்குது, சிப்காட்டில் நிறைய உற்பத்தி செய்கிறாங்க. அந்த பொருளை சந்தைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்ம உள்ளூரில் விற்க முடியுமா? விமான நிலையத்திற்கு போகணும், அல்லனாக்கா கப்பல் துறைமுகத்துக்கு போகணும். ஆக அப்படி இந்த பொருளை எடுத்து போக வேண்டும் என்று சொன்னால் சாலை விரிவாக்கம் தேவைப்படுகிறது. சாலை விரிவாக்கம் தேவைப்படுகிற பொழுது நிலம் கையப்படுத்துகிற வேலை எனக்கும் இருக்கிறது. நீங்கள் எப்படி ரியல் எஸ்டேட்டில் இருக்கிற நிலத்தை கையப்படுத்த நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே போல் நானும் மக்களுக்காக விரிவுபடுத்துகின்ற ஒரு பணியில் நானும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். மக்கள் தொகை அதிகரிப்பால் வீட்டுமனை தேவைகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இல்லை தனி வீடுன்னு சொல்லலாம், அடுக்குமாடி வீடுன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட பொதுவாக வீட்டு மனைகளை விற்பதில் செய்யும் தொழில் ஈடுபடுபவர்கள் அடிப்படை வசதிகளை நீங்கள் மனதிலே வைத்து கொண்டு தான் இந்த துறையில் ஈடுபடுகிற பொழுது உங்கள் நிறுவனத்துக்கு நல்ல பெயர் இருக்கும். என்னோட அனுபவத்தை சொல்கிறேன். திருவண்ணாமலை அந்த காலத்தில் ரியல் எஸ்டேட்டே ஆரம்பிக்காத காலம். இப்போ கிட்டத்தட்ட 5000 பேர். நான் கூட வேடிக்கையாக எங்கள் அண்ணன் முத்துசாமிகிட்ட சொல்லியிருந்தேன், நான் திருவண்ணாமலை எங்கள் போக்குவரத்தே இல்லாத குதிரை வண்டியில் போன காலத்தில் இருந்து எனக்கு திருவண்ணாமலை நான் அறிந்தவன். எங்கள் ஊரில் குதிரை வண்டியில் போனால் பெரிய வீட்டுக்காரன் போகிறான்னு அர்த்தம். அப்படி எங்கள் ஊர். இங்கே குதிரை வண்டி தான் அதிகமாக பயன்பெற்ற ஊர் இந்த ஊர். அந்த காலம் தொட்டு நான் பார்க்கிறேன். திருவண்ணாமலேருந்து எக்ஸ்டென்ஷன் விரிவாக்கம் என்று போனது ஒன்றே ஒன்று காந்தி நகர் மட்டில்தான். அதுக்கு பின்னால் திருவண்ணாமலை எந்த விரிவாக்கம் கிடையாது. முதலாக விரிவாக்கம் எங்கே ஏற்பட்டது என்று சொன்னால் வேங்கிக்கால் ஊராட்சியில் தான் முதலாக திருவண்ணாமலையில் விரிவாக்கம் என்று ஆரம்பிக்கப்பட்டது. இதை நான் சுட்டி காட்டுவதால் நம்முடைய உள்ளூரில் இருக்கிற 5000 பேர் வருத்தப்படாதீங்க. இப்போ அந்த விரிவாக்கத்தில் மின்னகர்னு ஒன்று போட்டாங்க அந்த காலத்தில். அந்த மின்னகர் போட்டது யார் என்று சொன்னால் மின்சாரத்துறையிலே ஈபிலே பணியாற்றி கொண்டிருந்த
எனக்கு தெரிந்த சில தம்பிமார்கள் தான் ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து முதலாக நம்ம திருவண்ணாமலையில் இந்த ரியல் எஸ்டேட்டை அவங்க தான் போட்டாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமைன்னா, அந்த வேங்கிக்காலுடைய ஊராட்சி என்பது அண்ணா நுழைவாயிலிருந்து ஆரம்பித்து மாவட்ட ஆட்சி அலுவலகம் கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் இருக்கிறது தான் வேங்கிக்கால் ஊராட்சி. அந்த பழைய ஊராட்சி எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் மின்னகர் என்ற பேரில் இன்றைக்கு அந்த ரியல் எஸ்டேட்லாம் போடப்பட்டு வீடுகள்லாம் ஏறத்தாழ 18,000 வாக்காளர் கொண்ட ஒரு நகராக அது உருவாகி இருக்கிறது. பல நேரங்களிலே அந்த உட்பகுதிக்கு திருமண கூட ஒன்று கட்டியிருந்த காரணத்தினால் அது அடிக்கடி போகின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நான் போகிற பொழுது வண்டியில் வர எங்கள் ரியல் எஸ்டேட் ஓனர் நம்ம பன்னீர்செல்வம் முதல் கொண்டு, ஏன்னா அவர் சொல்லிட்டா தான் எனக்கு கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும். பன்னீர்செல்வம் முதல் கொண்டு முன்னாள் நகரமன்ற தலைவர் தம்பி ஸ்ரீதர் முதல் கொண்டு ஒரு விமர்சனம். என்ன விமர்சனம் தெரியுமா? யாருப்பா அந்த ரியல் எஸ்டேட்டை போட்டான்? நாம் ஒரு காரு போனோம்னா எதுக்கால ஒரு காரே வர முடியல. நான் சொல்கிறது பஸ் எல்லாம் கிடையாது. ஒரு காரு போனால் எதுக்கால ஒரு கார் வர முடியவில்லை? எங்கேயாவது முச்சந்தில் எங்கள் காரை நிறுத்தி விட்டால்தான் இன்னொரு கார் வருகிற அளவுக்கு ஒரு சாலை இருக்குது என்று சொன்னால், ஆக அந்த நகர் உருவானதில் விமர்சனங்கள் இருக்கிற ஒழிய பாராட்டுக்கள் என்பது குறைகிறது. இதான் நடைமுறையில் இருக்கிறது நான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே ஒரு நண்பர் சொன்னார், இப்போ விரிவாக்கம் என்கிற பேரில் ஏற்கனவே ஒரு பழைய ரோடு இருக்கிறது. அந்த ரோடோ 10 அடி தான் இருக்கிறது. அதுக்கு பின்னால் ஒரு நகரை உருவாக்குவதற்கு வேண்டிய நிலம் கையகப்படுத்தப்படுகிறது. ஆனால் அந்த சாலையை அதிகமாக போடணும்னு சொன்னாக்கா இடம் கிடைக்கல, நிலம் வச்சிருக்கும் கொடுக்க மாட்டேன்றான். அப்படிப்பட்ட நிலையில் எங்களுக்கு சலுகை தேவை என்று இங்கே ஒரு கருத்தை இங்கே சொன்னார்கள். எனக்கு கவனித்துக் கொண்டிருந்தேன். அதை அமைச்சர் அவர்கள் கொஞ்சம் பரிசீலனை செய்யணும் என்று கேட்டுக்கிற நேரத்தில், இந்த போட போகிற புதுசாக போடுறவங்க விமர்சனத்துக்கு இல்லாமல் நீங்கள் சாலை அமைத்தால்தான் அந்த நகருக்கு பேர் வரும். அங்கே இருப்போம், உங்களை விமர்சனம் பண்ணாத இருப்பாங்க. உங்களை முதல்ல விமர்சனம் பண்ணாத இருப்பாங்க. எங்களை விட்டுடுங்க அரசியல்வாதியை. ஆனாலும் இன்றைக்கு அவ்வளோ பெரிய நகர் உருவாகி கூட இன்னைக்கு விமர்சனத்துக்கு அந்த மின்னகர் ஆளாக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் அதை குறிப்பாக சொல்கிறேன். வருகிற நண்பர்கள், நீங்கள் போடுவதன் மூலமாக நெரிசல்கள் இல்லாத ஒரு நகரை உருவாக்க வேண்டிய ஒரு கடப்பாடு உங்களுக்கு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். பொதுவாக அரசின் சார்பாக கிடைக்கிற செய்திகளை வைத்துக்கொண்டு அப்பப்பொழுது தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இந்த துறைக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தான் கருதுகிறார். காரணம், தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு இந்த ரியல் எஸ்டேட் பெரிதும் உதவுகிறது என்று எங்களுடைய ஆட்சியில் இருப்பது அத்தனை பேருக்கு தெரியும். ஏதோ உங்களுடைய பொருளாதாரம் மாத்திரம் உயர்த்திக்க நினைக்காதீங்க. உங்கள் பொருளாதாரத்தை உயர்த்துகிற அதே நேரத்தில் இந்த ஆட்சியினுடைய இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு நீங்கள் பெரும்பாலும் நீங்கள் எங்களுக்கு உதவியாக இருக்கிறீர்கள். அதில் மாற்று கருத்து இல்லை. நான் எந்த அளவுக்கு இந்த ஆட்சி உங்களுக்கு உதவியாக இருக்கிறது என்பதற்கு பானசோருக்கு பருக்கு சோறு என்பது சொன்னதைப் போல நான் ஒரே ஒரு கருத்தை சொல்லுகிறேன். இப்பொழுது ரியல் எஸ்டேட்டில் இருப்பவர்கள் பெரும்பான்மையாக நீங்கள் தேடி போகிற அலுவலகம் 2 அலுவலகம் தான். ஒன்று டிடிசிபி அலுவலகத்துக்கு போவீங்க, இன்னொன்று பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு போவீங்க. 2 அலுவலகன்றது முக்கியமான அலுவலகம் உங்களுக்கு. இந்த பத்திரப்பதிவு அலுவலகத்தில் ஒரு 3 மாத காலத்திற்கு முன்னால் அல்லது 4 மாத காலத்திற்கு முன்னால் பத்திரப்பதிவினுடைய அந்த கட்டணத்தை ஏற்றுவதாக அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது. 60% ஏற்ற போகிறாங்க, 40% ஏற்ற போகிறாங்க, 50% ஏற்ற போகிறாங்க என்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் பல செய்திகள் எல்லாம் உலாவிக் கொண்டிருந்த காலகட்டம் இந்த காலகட்டம். அப்பொழுது நம்முடைய நரேஷ் சந்து அவர்களை தான் நான் தொடர்பு கொண்டு, இந்த ரியல் எஸ்டேட்லாம் நம்ம ஊரில் இருக்கிற முக்கியமானவங்களாம் என் கொஞ்சம் ஆளெல்லாம் கொஞ்சம் புஷ்ணும் ஐயானேன். நான் என் ஆஃபீஸுக்கு வந்து உட்கார வச்சு நான் பேசினேன். பேசிட்டு இப்போ எந்த அளவுக்கு ஏத்தனாக்கா சரியாக இருக்குன்னு சொல்லுன்னு. அப்போ சொன்னார், எங்கள் மாநில தலைவர் ஹென்றி இருக்கிறார், நான் அவரை கூப்பிட்டோமான்னு. அவர் வந்து என்கிட்ட பேசி நான் போய் அரசுக்கு சொல்கிறதுக்கு நேரம் டைம் கிடையாது, நாளை காலையில் கூட்டம், ஆனால் இன்றைக்கே சொல்ல வேண்டிய செய்தி எனக்கு இன்றைக்கே சொல்லி முடி,
என்று அவங்கள நம்ம லோக்கலில் இருக்கலாம் கூப்பிட்டு வச்சு பேசினேன். அப்புறம் என்னுடைய ஆடிட்டர் ராதாகிருஷ்ணனே வர சொன்னேன். 2 பேரும் உட்கார வச்சு ஒரு முடிவு பண்ணிவிட்டு நான் இப்போ இவங்களே கேட்டேன், ஏற்றுறத நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், உங்களுக்கு எதையும் சாத்தியக்கூறுன்னு கேட்டேன். ஐயா ஒரு 10% ஏற்றினா ஒன்றும் பிரச்சனையே இருக்காது, அதுக்கு மேலே ஏற்றினா தான் எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைன்னாங்க. அப்போது நான் ஒரு கணக்கு எடுத்தேன். போலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திருக்கோயிலூர், ஆரணி, செய்யாறு இந்த சப்ரிஷாஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு பத்திரப்பதிவு என்பது மாத கணக்கில் கணக்கெடுக்கிற பொழுது எவ்வளோ பத்திரப்பதிவு ஆகுதுன்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க, தனியார், அதாவது தனியார் என்று சொன்னால் வீடு வாங்குவது, நிலம் விற்கிறது, இப்படி தனியார் என்ற அடிப்படையில் பத்திரப்பதிவு 30% நடைபெறுகிறது. ஆனால் இந்த ரியல் எஸ்டேட் ஓனர்கள் தான் 70% பத்திரப்பதிவு செய்கிறார்கள்னு சொன்னாங்க. அப்போ இவங்களை விட்டுறக்கூடாது, இவங்க தொழிலுக்கு நாம் உதவியாக இருந்தால் தான் பத்திரப்பதிவானால் அரசாங்கத்துக்கு வருமானம் வரும் என்று எண்ணி மறுநாள் அந்த எந்த அளவுக்கு அந்த கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்ற நடைபெற்ற முதலமைச்சருடைய அறையில் ஆலோசனை கூட்டத்தில் பத்திரப்பதிவு செயலாளர், அதே போன்று நிதித்துறை செயலாளர், நம்முடைய வீட்டு வசதித்துறையினுடைய செயலாளர் ஆக சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் எல்லாம் கூடி பேசி இருக்கிற பொழுது இந்த துறையிலே சம்மந்தப்படாத நான் அதில் உள்ள நுழைந்து முதலமைச்சரிடத்தில் 10% ஏற்றினால் மட்டும்தான் சரியாக இருக்கும் என்று சொன்ன அடிப்படையில் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த ரியல் எஸ்டேட் ஓனர்களுக்காக பல சலுகைகளை செய்தார்கள். இது ஊரறிஞ்ச உண்மை, இதெல்லாம் உண்மை. ஆனால் இந்த தொழில் நசுங்கிவிடக்கூடாது என்பதிலே தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் கண்ணுங்கருத்தமாக இருக்கிறார்கள், மாற்றமே இல்லை. அதே நேரத்தில் சில நேரங்களில் அரசு போடுகிற விதிகளை உட்பட்டு நாம் நடத்தினால்தான் எதிர்காலங்களில் விமர்சனம் இல்லாமல் இருக்க முடியும். அதுக்கு தான் ஒரு விமர்சனத்தை சொன்னேன். மின்னகர் விமர்சனம் சொன்னதுக்கு காரணம், நாம் எதிர்காலத்தில் மக்கள் மத்தியில் இந்த ரியல் எஸ்டேட்டின் பேரில் நகரை உருவாக்குகிற பொழுது அதில் குடியிருப்பவர்கள், இந்த நகரை பற்றி போட்டவர்கள் அந்த ரியல் எஸ்டேட்டை பற்றி எந்தவித விமர்சனம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு நீங்கள் தொழில் நடத்தினால்தான் அது சிறப்பாக அமையும். ஏதோ போட்டோம், ஒரு 50 பிளாட்டை வித்துட்டு எஸ்கேப் ஆயிட்டுன்ற அந்த எண்ணம் இருந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் திரும்ப நான் சொல்ல விரும்புகிறேன். அப்படி போடுகிற பொழுது நமக்கு தொழில் நடைபெறும், உங்களுக்கு பாராட்டும் இருக்கும். எனவே அந்த அடிப்படையில் உங்களை தொழிலை நீங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு இந்த அரசாங்கம் முழு ஒத்துழைப்பு நல்கும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, திருவண்ணாமலை ரியல் எஸ்டேட் ஓனரோடு நானும் என்னை இணைத்துக்கொண்டு நான் ரியல் எஸ்டேட் ஓனர்லாம் கிடையாது, எனக்கு அந்த தொழிலே எனக்கு தெரியாது, நான் கூட அவருடைய உணர்வோடு என்னையும் நான் இணைத்துக்கொண்டு வந்துக்கிற அமைச்சர்கிட்ட நானும் 2 கோரிக்கை வைக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ திருவண்ணாமலை என்பது புதிதாக நகராட்சியிலிருந்து மாநகராட்சி ஆகிவிட்டது. அரசாங்கம் மாநகராட்சி இருக்கிறது. இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பேரில் இன்றைக்கு ஆன்மீக பெருமக்கள் லட்சக்கணக்கானவர்கள் ஊராக இருக்கிற காரணத்தினால் அதை மனதிலே வைத்துக் கொண்டு நகராட்சி ஆனால் அவளுக்கெல்லாம் பல்வேறு வகையில் அரசாங்கத்துடைய நிதியை கொண்டு வந்து உதவலாம் என்ற அடிப்படையில் தான் இந்த நகராட்சியை மாநகராட்சி ஆக்கியிருக்கிறேன். ஆனால் இதில் ஏறத்தாழ 18 ஊராட்சிகளை நான் இணைத்திருக்கிறேன். ஆனால் திருவண்ணாமலைக்கு திருவுடல் மாதிரி நான் மல்பாம்பாடியை நினைச்சிக்க முடியாது, நான் மந்திரிக்காக தான் சொல்ல வர்றேன். நான் திருவண்ணாமலை மையப்பகுதியை மனதிலே வைத்துக்கொண்டு நான் மலப்பாம்பாடியும் ஆட்சிப்பட்டை நினைக்கவே முடியாது. அதனால் அந்த பகுதி விரிவாக்கம் செய்கிற பொழுது அமைச்சர் அவர்கள் இது போன்ற புதிதாக மாநகராட்சியை ஆகியிருக்கிற பகுதியில் உங்களுடைய கனிவான பார்வை இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள நான் விரும்புகிறேன். அதே போன்று திருவண்ணாமலை இந்த நகர் என்பது ஆன்மீக நகர், ரொம்ப 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 பழமையான நகர். ஒரு முறை பேராசிரியர் அவர்கள் இங்கே வந்தார்கள். என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற அருமையான கலைஞருடைய உற்ற நண்பர் பேராசிரியர், பல முறை கல்வித்துறை அமைச்சராக இருந்து சிறப்பாக பணியாற்றியவர் அவர். அவர் சொன்னார், உலகத்திலேயே முதலாக எரிமலைகள் அது குளிர்ச்சியாகி அது மலையாக தோன்றிய இடம் எதுன்னு கேட்டினா உலகத்திலேயே திருவண்ணாமலை மலை தான் முதலாக குளிர்ச்சியானது. அப்படின்னா தரை என்பது இங்கு தான் முதலாக ஆனதாக பேராசிரியர் சொன்னார். நான் சொன்னதை எடுத்துக்கணும். ஏன் சொல்றேன்னா அந்த மலையை ஒட்டித்தான் இந்த நகரே உருவாகி இருக்கிறது. அப்படின்னா இது ரொம்ப பழமையான நகர்னு அர்த்தம்.
இப்போ எங்கள் ஊரில் பெரும்பான்மையாக திருவண்ணாமலை எப்படின்னா 20 அடி தான் அகலம் இருக்கும். திருவுடல் தெருவாக இருந்தாலும், பெரிய தெருவாக இருந்தாலும், தேரடி தெருவாக இருந்தாலும், பேகோபுர தெருவாக இருந்தாலும், சன்னதி தெருவாக இருந்தாலும் 20 அடி தான் அகலம் இருக்கும். ஆனால் நீளம் 200 அடி இருக்கும், 150 அடி இருக்கும். நீங்கள் புதுசாக அவருக்கு வீடு கட்டணும்னு சொன்னால், அல்ல தொழில் செய்கிற அளவிற்கு ஒரு கட்டட கட்டணும்னு சொன்னாக்கா, அமைச்சர் அவர்கள் நீங்கள் டிடிசிபி அப்புறம் தான் வாங்கணுன்னாக்கா இங்கே வாங்குவதற்கே வாய்ப்பு இல்லை. இங்கே அந்த 5 பக்கம் 5 அடி, இந்த பக்கம் 5 அடி விட்டுவிட்டிங்கன்னா மத்தியில் 10 அடி தான் தேரும். அதனால் திருவண்ணாமலை பழமை நகர் என்கிற காரணத்தினால் இதற்கு நீங்கள் சிறப்பு சலுகை அளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். சிறப்பு சலுகை அளிக்க வேண்டும் இந்த ஊரை பொறுத்தளவுக்கு. ஆனால் தான் இங்கே நகரை நாங்கள் மீண்டும் புதுப்பிப்பதற்கு, அல்லது இப்போ வீடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நானே சொல்லியிருக்கிறேன். எங்கள் ஸ்ரீதர் இருக்கிறார், அவர் வீடே பார்த்தீங்கன்னா 10 அடி அகலம் தான் இருக்குது. நான் சொன்னேன், நீ என்னையா நகரமன்ற தலைவராக இருக்கிற, எங்களுடைய இயக்கத்தில் நீ ஒரு மூத்த தலைவராக இருக்கிற, கொஞ்சம் வெளியே வாயா, கொஞ்சம் தான் பைபாஸ் ரோடெலாம் வந்துச்சு, ஒரு பங்களா கட்டியான்னா ராசியான வீடு ராசியான ஒன்று அங்கே தான் இருக்கிறார். எதுக்கு சொல்கிறேன், இதுதான் எங்களுடைய நிலைமை, எங்கள் ஊருடைய நிலைமை இதுதான். இப்படிப்பட்ட நிலையில் ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் ஆன்மீக மக்கள் வருகிற பொழுது போக்குவரத்து இடையூறும் ஒரு பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நாங்கள் சமாளித்து கொண்டிருக்கிற காரணத்தினால் எங்களுடைய இந்த திருவண்ணாமலை ஆன்மீக பழமை நகருக்கு சில சலுகைகளை நீங்கள் அளித்தாக வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள நான் விரும்புகிறேன். அதே போல் இந்த தீர்மானத்தில் 52வது தீர்மானத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த வேல்யூலாம் போடுறதுக்காக உங்களுடைய பொதுப்பணித்துறையில் தான் நீங்கள் உதவி பொறியாளர் நீங்கள் அனுப்புகிறீங்க. தமிழ்நாட்டுக்கே ஒரே ஒரு உதவி பொறியாளர் இருக்கிறாரு. அதனால் எங்களுடைய பத்திரப்பதிவு காலதாமதமாகிறது. அதனால் 2 ஏஇ கொடுங்கன்னு கேட்டாங்க. நான் முதலமைச்சர் அனுமதியோடு உடனே அதற்கு வேண்டிய செயலாக்கத்தில் ஈடுபடுவேன் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள நான் விரும்புகிறேன். எனவே அன்பு அண்ணன் அவர்களே, எங்கள் ஊரில் நிறைய பேர் இந்த தொழில் செய்கிற காரணத்தினால் அரசாங்க விதிகளுக்கு உட்பட்டு, அதே நேரத்தில் உங்களால் என்னென்னலாம் சலுகை அளிக்க முடியுமோ அந்த சலுகைகளை மாநிலத்துக்கும் சரி, தனிப்பட்ட முறையில் இறவன் தன்னவனாக இருந்தால் கடப்பந்தியில் உட்கார்ந்தான் என்ன முதல் பந்தியில் உட்கார்ந்தான் என்கிற பழமொழிக்கு ஏற்ப இடுபொருள் நீங்க இருக்கிற காரணத்தினால் எங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தை இந்த ரியல் எஸ்டேட் ஓனர்களுக்கு நீங்கள் பெரிதும் உதவிவிட வேண்டும் என்று கேட்டு உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.